இடம் சத்தமிட்டு கூறியது, இந்த கரைச்சல் பிடித்த ஆமையை கூட்டிக் கொண்டு எங்கே செல்கிறீர்கள் என்று அது கேட்டது. இதனை செவிமடுத்த சுக்க ஆமைக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. தன்னை கரைச்சல்காரன் என்று குறிப்பிட்டதை சுக்காவால் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை. அது நாரைகள் அறிவுறுத்தியிருந்த ஆலோசனையை மறந்து ஜெக்கோல் நரிக்கு நன்கு உரைக்கும்படி 4 வார்த்தை பேசிவிட வேண்டும் என நினைத்தது. குள்ள நரிக்கு நல்லதொரு பாடம் புகட்டுவதற்காகவே என்னை அவை அழைத்துச் செல்கின்றன என்று அது சத்தம் போட்டு கூறுவதற்காக தன் வாயை திறந்தது. உடனே தடியிலிருந்து விடுபட்ட ஆமை ஆகாயத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட கல் போன்று கீழ்நோக்கி விழுந்தது. அதை அறியாத நாரைகள் பறந்து சென்று விட்டன. மிகுந்த பசியுடன் இருந்த ஜெக்கோல் நரி மகிழ்ச்சியடைந்தது. வானத்திலிருந்து விழுந்த ஆமை தனக்கு நல்ல விருந்தாக இருக்கும் என்று நினைத்தது. வானத்திலிருந்து விழுந்ததால் பயந்து போயிருந்த ஆமை அதிர்ச்சியிலிருந்து மீண்டிருந்தது. ஜெக்கோல் நரி தன் அருகில் வந்ததும் நடுங்கி போய்விட்ட ஆமை தன் தலை, கால்கள், வால் என்பவற்றை தன் ஓட்டிற்குள் இழுத்து கொண்டு பாறாங்கல் போல் ஆடாமல் அசையாமல் கிடந்தது. பசியுடன் இருந்த நரி ஆமையை மேலும் கீழும் புரட்டி புரட்டி கடித்து பார்த்தது. ஆனால் அதன் பற்கள் வலி எடுத்தனவே தவிர அதனால் ஆமையை கடித்து தின்ன முடியவில்லை. நரியால் கடிக்க முடியாதபடி சுக்காவின் ஓடு மிக கடினமானதாக இருந்தது. இதனை உணர்ந்து கொண்ட ஆமை சற்றே எட்டி பார்த்து, நரி நண்பா, என்னை இலகுவில் கடித்து தின்றுவிடலாம் என்று எண்ணிவிடாதே. எனது தசைகள் நீரில்லாமல் கல்லாக இறுகிப் போய்விட்டன. என்னை நீ சாப்பிட வேண்டுமானால் அருகில் இருக்கும் குளத்திற்கு எடுத்துச் சென்று தண்ணீரில் நன்கு ஊற வைக்க வேண்டும் என சொன்னது. பசியால் வாடிப்போயிருந்த நரிக்கு இந்த யோசனை நல்லதாகப்பட்டது. தன் வாயால் ஆமையை கவ்விக்கொண்ட நரி ஒரே ஓட்டமாக அருகில் இருந்த குளத்தை நோக்கி ஓடியது. குளத்தை அடைந்த நரி மெதுவாக ஆமையை நீரில் விட்டது. ஆனால் ஆமை ஓடிவிடாமல் இருப்பதற்காக தன் முன்னங்கால் ஒன்றால் ஆமையின் முதுகை அழுத்தி பிடித்து கொண்டது. இதனால் நொந்து போன ஆமை சிறிது நேரத்தில் மீண்டும் எட்டி பார்த்து நரியிடம் கூறியது, நண்பா நரியே, நான் இப்போது முற்றிலும் ஊறிப்போய் என் தசைகள் மெதுவாகி போய்விட்டன. ஆனால் நீ கால் வைத்திருக்கும் இடத்தில் மாத்திரம் என் தசைகள் இழகவில்லை என்று கூறியது. தனது முன்னங்காலுக்கடியில் ஆமையின் ஓடு இன்னும் கடினமானதாகவே இருப்பதை உணர்ந்த நரி, சுக்கா ஆமை சொல்வதில் உண்மை இருக்கின்றதென நினைத்து தன் முன்னங்காலை எடுத்துக்கொண்டது. இத்தருணத்தை எதிர்பார்த்திருந்த சுக்கா ஆமை கண்ணிமைக்கும் நேரத்தில் நீருக்கடியில் நீந்திச் சென்று விட்டது. ஏமாற்றமடைந்த ஜெக்கோல் நரி முன்பை விட மேலும் பசி அதிகரிக்க நீண்ட கொட்டாவி ஒன்றை விட்டது. எல்லோரும் எல்லா காலத்திலும் எல்லாரையும் ஏமாற்றிவிட முடியாது.